தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திருச்சபையினுடைய வரலாற்றை பாகம் பாகமாக பிரித்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்த முக்கியமான சம்பவங்களை திரும்பி பார்த்து அந்த சம்பவங்கள் திருச்சபையினுடைய வரலாற்றை எப்படி மாற்றி அமைத்தது என்கிற விஷயங்களை குறித்து நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தொடர் வகுப்புகளின் 7வது பகுதி இது, சர்ச் ஹிஸ்டரி பார்ட் 7. பிரியமானவர்களே, கடந்த பகுதியில குறிப்பாக நம்ம சிந்தித்தது திருச்சபையினுடைய வரலாற்றுல நடந்த முக்கியமான ஒரு பிரிவு, டிவிஷன். ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து புராட்டஸ்டன்ட்கள் ஒரு இயக்கமாக 16வது நூற்றாண்டுல எப்படி புறப்பட்டு வெளியே வந்தார்கள் என்பதை குறித்து நம்ம சிந்தித்தோம். புராட்டஸ்டன்ட் ரிஃபார்மர்ஸ், மறுமலர்ச்சியை கொண்டு வந்த அந்த மனிதர்கள் யார்? ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வெளியே வருவதற்கான காரணங்கள் என்ன? இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தெளிவாக கடந்த பாகத்துல நம்ம சிந்தித்தோம். அதனுடைய கடைசியில இந்த புராட்டஸ்டன்ட் இயக்கமானது ரோமன் கத்தோலிக்க சபைக்கு எதிராக ஒற்றுமையோடு கூட செயல்பட்டாலும் இவர்களுக்குள்ளேயே ஒரு சில அபிப்பிராய வித்தியாசங்கள், ஒரு சில உபதேசங்களை குறித்து அவர்களுக்குள்ளாக வித்தியாசங்கள் இருந்ததாக நான் குறிப்பிட்டேன். புராட்டஸ்டன்ட் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு இயக்கம் என்கிற முறையில் நம்ம பார்த்தாலும் இந்த இயக்கத்தின் வழியாக வெளியே வந்த அந்த குரூப்ஸ், குழுக்கள், திருச்சபை குழுக்களை பத்தி யோசிக்கும் போது ஒரு 4 முக்கியமான குழுக்களை நம்ம பார்க்க முடியும். ஆங்கிலிக்கன், இங்கிலாந்தை மையமாக வைத்து நம்ம பார்க்க முடியும் ஆங்கிலிக்கன் திருச்சபை. அதற்கு பிறகு ஜெர்மனியை மையமாக வைத்து லுத்தரன் திருச்சபை. அதே போல சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி ஒரு சில பகுதிகளில் காணப்பட்ட இன்னொரு குரூப் தான் பிரஸ்பிட்டேரியன் திருச்சபை. இதெல்லாம் போக ஐரோப்பாவுடைய பல இடங்கள்ல இருந்த இன்னொரு சீர்திருத்த குழு தான் அனபாப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனபாப்டிஸ்ட், அதாவது 1வது நூற்றாண்டுல திருச்சபை எப்படி இருந்ததோ அதே நிலைமைக்கு போகணும், அந்த அளவு சீர்திருத்தங்கள் வேணும். மற்ற 3 குழுக்கள் ஆங்கிலிக்கன், பிரஸ்பிட்டேரியன், லுத்தரன், அவர்களை காட்டிலும் இன்னும் ராடிக்கல் ரிஃபார்ம்ஸ் வேணும் என்று சொல்லி அவங்க போராடின ஒரு கூட்டம். சரிங்களா? இப்படி 4 குழுக்களாக இந்த புராட்டஸ்டன்ட் இயக்கம் உருவெடுத்தது குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆனா அந்த 4 குழுக்களாக உருவெடுத்த இயக்கமானது விரைவில் நம்ம பார்க்கும்போது இன்னும் நிறைய பிரிவுகளுக்கு நேராக வழிவகுக்கிறது. நம்ம ஏற்கனவே இந்த திருச்சபையுடைய வரலாற்றை ஆரம்பிக்கும் போது அந்த முதல் பாடத்துல நான் சொன்னேன், இன்னைக்கு கிறிஸ்தவ திருச்சபையை குறித்து யோசிக்கும் போது உலகத்துல கிட்டத்தட்ட 3 முக்கியமான பிரிவுகள் உண்டு. ஒன்று ரோமன் கத்தோலிக்க சபை, அதிகமான எண்ணிக்கையில ஆட்களை உடைய ஒரு பெரிய சபை. அதே போல இன்னொரு குரூப், அவங்களுக்கு ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். கிழக்கத்திய பகுதிகளில் உருவெடுத்த ரோமன் கத்தோலிக்க சபையை போல இருக்கக்கூடிய இன்னொரு சபை அது. சரிங்களா? 3வது நம்ம பார்க்கும்போது 16வது நூற்றாண்டுல உருவெடுத்த புராட்டஸ்டன்ட் இயக்கம். ஆனா இந்த புராட்டஸ்டன்ட் இயக்கத்துக்குள்ள நீங்க பார்க்கும்போது பின்னாடி காலகட்டத்துல நிறைய பிரிவுகள், சில சமயங்கள்ல உபதேசத்தினுடைய அடிப்படையில கருத்து வேறுபாடுகள் வந்து சபைகள் டிவைட் ஆச்சு, பிரிந்து தனி டினாமினேஷன்ஸ், தனி புராட்டஸ்டன்ட் குழுக்களை ஆரம்பிச்சாங்க. நீங்க ஒரு மேற்பார்வை இந்த படத்தை பார்க்கும் போதே உங்களால கண்டுபிடிக்க முடியும் எந்தெந்த திருச்சபை இயக்கத்திலிருந்து பல பிரிவுகள் உருவானது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த படத்துல பார்க்கக்கூடிய பிரிவுகள் மட்டுமல்ல, இதற்கு மேலேயும் அநேக டினாமினேஷன்ஸ் இந்த புராட்டஸ்டன்ட் இயக்கத்திலிருந்து வந்ததாக நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்ப இந்த 1700 அந்த காலகட்டத்திற்கு பிறகு 20வது நூற்றாண்டு வரைக்கும்
நடந்த புராட்டஸ்டன்ட் இயக்கத்துல நடந்த மாற்றங்களை குறித்து யோசிக்கும் போது இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஓரளவு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த புராட்டஸ்டன்ட் இயக்கத்திலேயே நான் சொன்னது போல ஒரு சில சபைகள் டினாமினேஷன்ஸ் ஆரம்பத்துல இந்த 4 மெயின் குழுக்கள் வந்தது. ஒரு சில காலகட்டத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா அவங்க ஒரு மறுமலர்ச்சி இயக்கமாக ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே வந்திருந்தாலும் காலப்போக்கில் அவங்களும் பார்க்கும்போது ஒரு மந்தமான ஆவிக்குரிய மந்தமான நிலைமைக்கு அவங்களும் அந்த திருச்சபைகளும் போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப ஆவிக்குரிய அந்த நிலைமையிலிருந்து இந்த திருச்சபையை மீட்டெடுப்பதற்காக அங்க என்ன நடக்குதுன்னா இந்த திருச்சபைகளுக்குள்ள இன்னும் ஒரு சில மறுமலர்ச்சி இயக்கங்கள் வருகிறது, விழிப்புணர்வு இயக்கங்கள், அவேக்கனிங் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், அதே போல ஸ்பிரிச்சுவல் ரிவைவல், எழுப்புதல். அப்ப இந்த புராட்டஸ்டன்ட் இயக்கங்களில எப்ப இந்த மாதிரி ஒரு மந்தமான நிலைமைக்கு திருச்சபை போனதோ ஒரு சிலர் இந்த மாதிரி சபைகள் போகக்கூடாது, வேதத்தின் அடிப்படையில சபை செயல்படணும், பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, ஆவிக்குரிய மந்தமான நிலைமை மாறணும் அப்படியெல்லாம் சொல்லி அந்தந்த சபைகளுக்குள்ள செயல்பட்டாங்க. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா இந்த 18வது நூற்றாண்டு, 19வது நூற்றாண்டு, 20வது நூற்றாண்டுல பல சமயங்களில புராட்டஸ்டன்ட் இயக்கத்திற்குள்ள இப்படிப்பட்ட விழிப்புணர்வும் ஆவிக்குரிய எழுப்புதலும் வந்தது. ஆனா அதுல ஒரு கஷ்டமான விஷயம், அதாவது சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் இப்படிப்பட்ட விழிப்புணர்வும் எழுப்புதலும் வந்ததோ சபைகள் மீண்டும் மீண்டும் அது நிறைய பிரிவுகளுக்கு நேராக வழிவகுத்தது. நம்ம இப்ப இந்த 300 வருஷத்துல நடந்த எல்லா புராட்டஸ்டன்ட் விழிப்புணர்வு எழுப்புதல் இயக்கங்களை நம்மளால பார்க்க முடியாது, நமக்கு நேரம் பத்தாது. இந்த குறுகின வீடியோல எல்லாவற்றையும் குறித்து விளக்க எனக்கு நேரம் கிடையாது. ஆகையனால இந்த 300 வருட காலகட்டத்துல புராட்டஸ்டன்ட் இயக்கத்திற்குள்ளாக அல்லது புராட்டஸ்டன்ட் திருச்சபைக்குள்ளாக நடந்த ஒரு சில முக்கியமான எழுப்புதல் இயக்கங்கள், அதனால வந்த நன்மைகள் என்ன என்கிற விஷயங்களை மட்டும் சுருக்கமா நம்ம பார்க்க போறோம். அந்த இயக்கங்களுக்கு காரணமா இருந்தவர்கள், ஃபவுண்டர்ஸ், தலைவர்கள் யார் என்கிற விஷயத்தை எல்லாம் சுருக்கமா நம்ம சில காரியங்களை பார்க்க போறோம். முதல்ல ஜெர்மனியில லுத்தரன் சபை தான் ஜெர்மனியில இருந்தது. அந்த லுத்தரை சபை, அந்த சபை ஆவிக்குரிய ஒரு மந்தமான நிலைமைக்கு போன போது சபையில மறுமலர்ச்சியை விரும்பின ஒரு சிலர் இருந்தாங்க. அந்த ஒரு குரூப்புக்கு, விழிப்புணர்வு குரூப்புக்கு பயட்டிசம் அப்படிங்கிற பேரு சரித்திரத்துல கொடுக்கப்படுகிறது. பயட்டி அப்படின்னு சொன்னா பக்தி, தேவ பக்தி. இப்ப தேவ பக்தியை நிலைநாட்டுவதற்காக லுத்தரன் சபையில இருந்த சடங்காச்சார அந்த விஷயங்களுக்கு எதிராக இந்த இயக்கம் செயல்பட ஆரம்பித்தது. பிலிப் ஜேக்கப் ஸ்பென்னர் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் தான் இந்த இயக்கத்திற்கு தொடக்கமிட்டார். ஆராதனை எல்லாம் வெறும் சடங்காச்சாரமா மாறின போது ஒரு ஆவிக்குரிய எழுச்சி, தேவனுக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கும் இடையில நெருக்கமான உறவு இருக்கணும் என்பதை வலியுறுத்தின ஒரு இயக்கம் தான் இந்த பயட்டிசம் அப்படிங்கிற குழு. இது பல இடங்களில இந்த மாதிரி ஆட்கள் தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கும் உண்மையான ஒரு ஆவிக்குரிய உறவை தேவனோட வைத்துக் கொள்வதற்கும் அதற்கு இந்த இயக்கம் பெரும் ஒரு உந்துதலாக அமைந்தது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வீடுகள்ல குடும்ப ஜெபத்தை உற்சாகப்படுத்தினாங்க, வேத வாசிப்பை உற்சாகப்படுத்தினாங்க. இந்த மாதிரி விஷயங்களை இந்த இயக்கம் கொண்டு வந்தது. இந்த பயட்டிசம் அப்படிங்கிற விழிப்புணர்வு குரூப்னால பெரிய அளவுல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பெற்றவர் ஒருத்தருடைய பேர் ஜின்சென்ட்ராஃப், நிக்கோலஸ் வான் ஜின்சென்ட்ராஃப் அப்படிங்கிற ஒருத்தர், பெரிய பணக்காரர்.
இந்த பணக்காரர் இளமையான வயதிலேயே இந்த தெய்வ பக்தி இயக்கத்தோட சேர்ந்து ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை தன்னுடைய சொந்த வாழ்க்கையில பெற்றவர். இவருக்கு பெரிய சொத்தெல்லாம் இருந்த காலகட்டத்துல அதையெல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்காக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் வந்தார். ஜெர்மனி நாட்டுல அவர் இருக்கும்போது அந்த நாட்களில மொராவியா அப்படிங்கிற பகுதிகளில் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் நடந்த காலகட்டத்துல அங்கிருந்து இவங்க தப்பித்து வந்தவர்கள் ஒரு சிலர் ரெஃப்யூஜிஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி ஆட்களுக்கு தனக்கு இருந்த அந்த பூமியில தனக்கு இருந்த சொத்துல அவர்களை எல்லாம் தங்க வைத்து ஒரு பெரிய இயக்கமானது மொராவியன் மிஷனரி மூவ்மெண்ட், மொராவியன் மிஷனரி இயக்கம் அப்படிங்கிற பிற்பாடு பல இடங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சென்ற பெரிய ஒரு ஆவிக்குரிய இயக்கத்திற்கு ஒரு மூல காரணமாக இந்த ஜின்சென்ட்ராஃப் இருந்ததாக சரித்திரத்துல பார்க்க முடியும். இவரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்தவர். அப்ப இவருக்கு அவங்க வீட்டுல இருந்த அவனுடைய பெற்றோர் என்ன செஞ்சாங்கன்னா அவருடைய ஒரு குறிப்பிட்ட பிறந்த நாளுக்கு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா உலகத்துல பல இடங்களுக்கு போய் சுற்றி பார்த்து வருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இப்படி இவர் பல இடங்களுக்கு உலகத்தை சுற்றி பார்க்க போகிற அந்த காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஆர்ட் கேலரி, நல்ல வரைபடம் எல்லாம் வரைந்து ஃபேமஸான ஆட்களுடைய படங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆர்ட் கேலரி. அப்ப அந்த ஒரு ஆர்ட் கேலரிக்கு போறாரு, பல படங்களை பார்த்துட்டே வர்றாரு. அப்படி ஒரு குறிப்பிட்ட படம் இவரை அப்படியே கவர்ந்து இழுக்கிறது. என்ன படம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வரைபடம். இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில மரித்து கிடக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி. அதற்கு கீழே ஒரு வாசகம், இதை நான் உனக்கு செய்தேன், நீ எனக்காக எதை செய்ய போகிறாய்? I have done this for you, what are you going to do for me? இந்த வாசகம் அப்படியே இவரை கவர்ந்து இழுக்கிறது. அன்னையிலிருந்து இந்த மனுஷன் தன்னுடைய எல்லாவற்றையும் தேவனுக்காக பயன்படுத்தணும்னு சொல்லி அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு கூட செயல்பட்டாரு. தேவன் பெரிய ஒரு நிலைமையில இந்த மனுஷனை உபயோகப்படுத்தினார். பின்னாடி காலகட்டத்தில் பார்க்கும்போது வெஸ்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட உபதேச அந்த ஒரு குரூப்புக்கு கூட இவர் வழிவகுத்ததாக நம்ம சரித்திரத்துல பார்க்க முடியும். இதே காலகட்டத்துல இருந்த இன்னொரு மனுஷன், அவருடைய பேரு தேவபக்தன், அவருடைய பேர் ஜார்ஜ் ஃபாக்ஸ். இவரும் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலுக்கு காரணமா இருந்தார். குவேக்கர் அப்படிங்கிற ஒரு இயக்கம். குவேக்கர் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா ஒரு மாதிரி எர்த் குவேக் நம்ம சொல்லுவோம்ல, நிலநடுக்கம், சரிங்களா? அப்ப இவங்களுடைய ஆவிக்குரிய கூட்டங்கள்ல சில சமயங்கள்ல பரிசுத்த ஆவியானவருடைய வித்தியாசமான ஒரு சில செயல்பாடுகள் மக்கள் கவனிச்சாங்க. இவங்க ஜெபம் பண்ணும்போது, இவங்க சேர்ந்து தேவனை துதிக்கும் போதெல்லாம் அவங்களுடைய அந்த சரீரம் கூட பல சமயங்கள் அப்படியே ஒரு நடுக்கத்தினுடைய ஒரு உணர்வை எல்லாம் அவங்க வெளிப்படுத்தினாங்க. சரீரத்தை அப்படியே என்ன செஞ்சாங்கன்னா அசைச்சு அந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்தவங்க இந்த குரூப்புக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா குவேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப். இவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு தனிப்பட்ட நபருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய ஒரு தாக்கம் உண்டு என்பதை இந்த ஒரு இயக்கம் அத வலியுறுத்தினது, சரிங்களா? ஆனா இந்த இயக்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த இயக்கம் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, இவங்க தனிப்பட்ட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ், தனிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி உணர்வு பூர்வமான சில அனுபவங்கள், அதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க, சரிங்களா? ஆனாலும் இந்த ஒரு எழுப்புதல் இயக்கமும் ஒரு விதத்துல புராட்டஸ்டன்ட் சபையை இங்கிலாந்து அந்த பகுதியில எல்லாம் உயிர் மீட்சி அடைவதற்கு உதவி செய்தது. அதே போல நியூ இங்கிலாந்து அப்படின்னு சொல்லும் போது வட அமெரிக்காவை குறிப்பிடும். அன்னைக்கு இங்கிலாந்துல இருந்து நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா வட அமெரிக்கால போய் அவங்க தங்க ஆரம்பிச்சாங்க. 18வது நூற்றாண்டுடைய ஆரம்பத்துல ஜொனாத்தன் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு போதகர், இவரை வைத்து தேவன் வல்லமையான காரியங்களை வட அமெரிக்கா பகுதியில எழுப்புதல கொண்டு வர ஆரம்பிச்சார்.
இந்த ஜொனாதன் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற தேவனுடைய மனுஷன் ஒரு கைப்பிரதியை எழுதினார். சின்னர்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் an angry God. அப்ப இந்த ஜொனாதன் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த தேவனுடைய மனுஷன் அவருடைய பிரசங்கங்கள், அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் அமெரிக்காவில் ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி அந்த காலகட்டத்துல கொண்டு வந்துதான். இவரை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல ஒரு தொனியோடு கூட கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் எல்லாம் அவர் கிடையாது. பல சமயங்கள்ல அவருடைய பிரசங்கங்களை எழுதி வச்சு அவர் அப்படியே வாசிப்பாராம். கேட்கறதுக்கு ஒரு ஈர்ப்பும் இருக்காது, சரிங்களா? ஆனா எழுதி வச்சு வாசிப்பாரு. கண் பார்வையும் சரியா தெரியாதனால பக்கத்துல வச்சு அதை வாசிப்பாராம். ஆனா அந்த வாசிக்கிற செய்திகள் கூட தனிப்பட்ட அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை கொண்டு வந்ததாக சரித்திரத்துல நம்ம பார்க்கிறோம், சரிங்களா? அதே போல பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்துல இங்கிலாந்துலயும் அதே போல வட அமெரிக்காவிலையும் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த இன்னொரு பிரசங்கி யாருன்னா ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட், சரிங்களா? நல்ல ஒரு மேடை பிரசங்கியார். இவர் இந்த 2 இடங்கள்லையும் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். டென்ட் மீட்டிங்ஸ், பெரிய பெரிய கூடாரங்கள்ல கூட்டங்கள் நடத்துவாங்க. அநேக தேவ பிள்ளைகள் அந்த மீட்டிங்ஸ்க்கு போய் தேவனானவர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நடத்தினத அநேக சரித்திரத்துல என்ன செய்யறாங்கன்னா அவங்க குறிப்பிட்டு வைத்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு சரித்திர சம்பவம் இங்கிலாந்துல நடக்கிறது. இது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மெத்தடிசம் அப்படிங்கிற ஒரு திருச்சபை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதற்கு காரணமா இருந்தவங்க 2 பேரு, 2 சகோதரர்கள், ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி. இந்த ஜான் வெஸ்லியும் சார்ல்ஸ் வெஸ்லியும் அவங்களுடைய பெற்றோர் சாமுவேல் வெஸ்லி, அம்மா சுசன்னா வெஸ்லி, அருமையான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல வளர்க்கப்பட்டவங்க. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மந்தமான நிலைமை, சடங்காச்சாரம், அதே போல அந்த காலகட்டத்துல இருந்த பாவ நிலைமைகள், இதெல்லாம் பார்த்து அதற்கு எதிராக ஆவிக்குரிய ஒரு புத்துணர்வை கொண்டு வருவதற்குன்னு சொல்லி பாடுபட்டவங்க தான் இந்த ஜான் வெஸ்லியும் சார்ல்ஸ் வெஸ்லியும். என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய காலகட்டத்துல ஒரு ஊருக்கு இவங்க பிரசங்கம் பண்ண போனாங்கன்னா அந்த ஊர்ல அந்த பிரசங்க கூட்டம் 1 வாரமோ 2 வாரமோ நடத்தி முடிச்சுட்டு அந்த ஊரை விட்டு வெளியே வரும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மதுபான கடைகள் எல்லாம் அடைச்சிருவாங்களாம். ஏன்னா அதுக்கப்புறம் மதுபானத்தை குடிப்பதற்கு ஆட்கள் அதுக்கப்புறம் போக மாட்டாங்க. அந்த அளவு பெரிய மனமாற்றத்தை இவங்களுடைய ஊழியத்துல தேவன் செய்ததாக சரித்திரத்துல பார்க்கிறோம். சார்ல்ஸ் வெஸ்லி ஒரு அருமையான ஒரு பாடல் எழுத்தாளர். நிறைய பாட்டுகளை, கிறிஸ்தவ பாமாலைகளை, கீர்த்தனைகளை எல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறாரு. இன்னைக்கும் திருச்சபையில புராட்டஸ்டன்ட் இயக்கத்தின் மத்தியில அவருடைய பாடல்கள் இப்பொழுதும் பாடப்படுகிறது. வல்லமையாக இங்கிலாந்துடைய சரித்திரத்தையே மாற்றி அமைத்த 2 சகோதரர்கள். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு சில தேவ மனிதர்கள் அன்னைக்கு இருந்த சமுதாய கொடுமைகளுக்கு எதிராகவும் செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஆப்பிரிக்காவிலையும் பல இடங்கள்லையும் இருக்கக்கூடிய கருப்பின மக்களை கப்பல்ல போய் ஆயிரக்கணக்கில் கொண்டு வந்து அவங்கள ஐரோப்பாவுடைய, இங்கிலாந்துடைய, வட அமெரிக்காவுடைய பல பகுதிகளில் அவங்கள தோட்ட பணியாளர்களாக, அடிமைகளாக, ஒரு மனுஷன் என்கிற முறையில கூட அவங்கள யோசிக்காம ரொம்ப கொடூரமா நடத்தின ஒரு காலகட்டம். அப்ப இந்த மாதிரி தேவ மனிதர்கள், வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி தேவ மனிதர்கள் இதற்கு எதிராக வேதத்தின் அடிப்படையில அவங்க அறைகூவல் கொடுத்தாங்க. இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டாங்க. இங்கிலாந்து சட்டமன்றத்துல கூட இதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட ஒரு மனுஷன் தான் வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ். அடிமை வியாபாரத்தை ஒழிக்க அதிகமாக பாடுபட்டவர். சரிங்களா? பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்துல நிறைய நான் சொன்னது போல இந்த விழிப்புணர்வு, எழுப்புதல் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல
வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில உண்மைகளை அதை புரிந்து கொண்டு அந்த உண்மைகளுடைய அடிப்படையில வாழணும் அப்படிங்கிற நிலைமையில, அதாவது இன்னொரு இடத்துல சொல்ல போனா புதிய ஏற்பாட்டு காலகட்டத்துல திருச்சபை எப்படி இருந்ததோ அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சபையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்து செயல்பட்ட ஒரு சில சின்ன சின்ன இயக்கங்களும் இந்த காலகட்டத்துல உருவெடுத்தது. அதுல ஒன்றுதான் பிரதரன் சர்ச், பிரதரன் அசம்பிளிஸ் அப்படின்னு சொல்லுவோம், சகோதர சபைகள். சரிங்களா? இந்த பிரதரன் அசம்பிளி மூவ்மெண்ட் கூட அது உருவானதுடைய சரித்திரத்தை நீங்க பார்க்கும்போது 1820 இருந்து 1840 அந்த காலகட்டத்துல ஆங்கிலிக்கன் திருச்சபையில இருந்த ஒரு சில ஆவிக்குரிய மந்தமான நிலைமைய, அன்னைக்கு இருந்த தவறான கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சாங்க. இந்த சகோதர சபைகள் பிற்பாடு பிளிமுத் பிரதரன், பிளைமுத் சகோதரத்துவம் என்கிற ஒரு நிலைமையில அறியப்பட்டாங்க. பிளிமத் அப்படிங்கிறது ஒரு ஊரு, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு ஊரு. அந்த ஏரியாஸ்ல வந்து இந்த மாதிரி குரூப்ஸ் நிறைய அந்த காலத்துல காணப்பட்டது. கடைசியில அந்த பிளிமத் பிரதரன் அப்படிங்கிற பேரு அந்த இயக்கத்திற்கு வர ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, இவங்க ரெண்டு விஷயத்தை வந்து அதிகமா முக்கியத்துவப்படுத்துறாங்க. ஒன்று, விசுவாசிகள் எல்லாருமே ஆசாரியர்கள். ஜேஎன் டார்பி அப்படின்னு ஒரு தேவ பக்தன் இதுல இருந்தாரு. அதே போல ஜார்ஜ் முல்லர், நம்ம எல்லாம் வந்து ஒருவேளை கேள்விப்பட்டிருப்போம். ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற அந்த ஒரு தேவ பக்தனும் இந்த இயக்கத்துல இருந்தவர் தான். பிரிஸ்டல் அப்படிங்கிற நகர்ல, இங்கிலாந்துல நிறைய அநாத பிள்ளைகள், எத்தனையோ ஆயிரக்கணக்கில் அநாத பிள்ளைகளுக்கு பெரிய இல்லங்களை உருவாக்கி அவங்களுக்கு ஊழியம் செய்த ஒரு அருமையான தேவனுடைய பக்தன். அப்ப இந்த குரூப் பிளிமத் பிரதரன் அப்படிங்கிற குரூப் ஆசாரிய அந்த ஊழியத்தை அத திரும்ப வலியுறுத்தினாங்க. விசுவாசிகள் எல்லாருக்கும் அந்த பங்கு உண்டு அப்படிங்கிற விஷயத்த. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவங்க கொண்டு வந்தது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த நாட்களில இந்த ஆசாரிய ஊழியம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுமே நியமிக்கப்பட்டிருந்ததுனால, ஆர்டைன் கிளர்ஜி அப்படின்னு சொல்ற அந்த குரூப்பான ஆட்களுக்கு மட்டும்தான் அது நியமிக்கப்பட்டிருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பல திருச்சபைகள்ல எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அப்பம் விட்டு ஆராதிக்கக்கூடிய அந்த நிலைமை கிடையாது. அப்ப அதை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த இயக்கமானது அதற்கு முன்னோடியாக செயல்பட்டது. பிரியமானவர்களே, இதே காலகட்டத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே நான் சுட்டி காட்டினேன், வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் அடிமைத்தனத்திற்கு எதிராக செயல்பட்டார். அதே போல பாத்தீங்கன்னா, வறுமையில இருக்கக்கூடியவர்கள் அல்லது என்ன சொல்ல முடியும், ஒரு மாதிரி அப்ரஸ்டா இருக்கக்கூடியவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, இவங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நிலைமையில செயல்பட்ட ஒரு சில தேவ மனிதர்களும் இந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. அதுல ஒருத்தருடைய பேரு தான் வில்லியம் பூத். நீங்க சால்வேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனத்தை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க எளியவர்கள், அவர்களுடைய உலக பிரகாரமான மேம்பாட்டிற்காக செயல்பட்ட ஒரு இயக்கம். சரிங்களா? இந்த வில்லியம் பூத்தை குறித்து இப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கேன். இவர் வேலைக்கு போகிற அந்த நாட்கள் எல்லாம் வீட்டுல வந்து அழுவாராம். அழுவ பார்க்கும்போது வில்லியம் பூத்துடைய பசங்க கேட்பாங்களாம், ஏன் நீங்க அழுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப வில்லியம் பூத் சொல்லுவாராம், நான் வந்து போற வழியில எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த ஜனங்களுடைய வறுமை என்னை வந்து அதிகமா பாதிக்கிறது, அவங்களுடைய அந்த ஒடுக்கப்பட்ட நிலைமையை வந்து என்னால சகித்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி அழுவாராம். அந்த அளவு ஒரு கம்பேஷனேட் ஒரு இருதயம் பெற்றிருந்தவர் தான் இந்த வில்லியம் பூத். அவரை கொண்டு தேவன் சால்வேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஸ்தாபனத்தை உருவாக்குனார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில சமயம் நக்களுக்காக கூட அப்படி சொல்லுவாங்க, சோப்பு சூப்பு சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சால்வேஷன் ஆர்மியை சார்ந்தவர்கள் ஜனங்களுக்கு சோப்பு கொடுப்பாங்க, அதாவது ஹைஜீன், சுகாதாரமா இருப்பதற்காக. அதே மாதிரி சூப்பு கொடுப்பாங்க அவங்களுடைய வயிற்று பசிக்கு. அதோடு கூட வந்து அவங்க என்ன செய்தாங்களாம், இயேசு கிறிஸ்துவ குறித்தும் அறிவித்தாங்களாம். அப்ப அது நக்கலா வந்து சில சமயங்கள்ல மற்ற சபையை சார்ந்தவங்க
சொல்லுவாங்க. ஆனா பிரியமானவர்களே, இந்த மாதிரி தேவனுடைய மனிதர்கள் அன்னைக்கு இருந்த பரிதாபமான மக்களுடைய நிலைமையை அறிந்து அவர்களுக்கு பரலோக வாழ்வு மட்டுமல்ல, இந்த உலகத்திலையும் அவங்க நல்ல நிலைமையில வாழணும்னு சொல்லி நல்மனதோடு செயல்பட்டவங்க தான் இந்த மாதிரி தேவனுடைய மனிதர்கள். இந்த காலகட்டத்துல தேவன் பயன்படுத்தினவர்கள். அதே போல வாலிபர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் வருவதற்காக செயல்பட்ட இன்னொரு ஸ்தாபனத்தையும் தேவன் இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தார். ஜார்ஜ் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் YMCA, யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவிலையும் பல நகரங்கள்ல YMCA ஹால்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? அது அந்த இயக்கமானது இந்த தேவனுடைய மனுஷனால கொண்டு வரப்பட்டது. இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்காக, அவங்களுக்கு உடற்பயிற்சி, அதே போல அவங்களுக்கு அவங்களுடைய அந்த இளமை பருவத்தை தேவையில்லாம வீணாக்காம இருக்கிறதுக்காக ஒரு நல்ல லட்சியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நல் மனதோடு கூட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஊழியம் தான் இந்த YMCA. பிற்பாடு வந்த காலகட்டத்துல மற்ற எல்லா இயக்கங்களுக்கும் நடந்தது போல சில பின்னடைவுகள் இந்த YMCA இயக்கத்திற்கும் வந்திருக்கிறது. ஆனா அது ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்துல ஒரு அருமையான ஆவிக்குரிய ஒரு இயக்கமாகத்தான் அது ஆரம்பமானது. பிரியமானவர்களே, அதே போல இந்த காலகட்டத்துல ஒரு சில நல்ல பைபிள் டீச்சர்ஸ், வேதத்தை சரியாக சிஸ்டமேட்டிக்கா போதிக்கக்கூடியவர்களையும் தேவன் எழுப்பினார். அதுல பெயர் பெற்ற ஒருவர் தான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். பிரசங்கிகளுடைய பிரபுன்னு சொல்லி அழைக்கப்பட்டார். அவருடைய அந்த மெட்ரோபாலிட்டன் டேபர்நாக்கல் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்துல இருந்த அவருடைய சபையில அவ்வளவு கூட்டம் நிரம்பி வழியுமா இவருடைய பிரசங்கத்தை கேட்கிறதுக்காக. அது மட்டுமல்ல, பல இடங்கள்ல, உலகத்தினுடைய பல இடங்களில இருக்கக்கூடிய போதகர்கள் அவர்களை பயிற்சி அவர்களுக்கு கொடுப்பதற்காக போதக ஊழியத்தையும் அவர் செய்தாராம். சரிங்களா? அருமையான ஒரு தேவனுடைய பக்தன். இன்னைக்கும் அவருடைய பிரசங்கங்கள் நம்ம கைப்பிரதி வடிவில் எல்லாம் இன்னைக்கும் அது அவைலபிளா இருக்கு. இன்டர்நெட்ல எல்லாம் போனோம்னா அவருடைய நிறைய பிரசங்கங்களை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்படி பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். அதே போல 18வது நூற்றாண்டிலிருந்து 19வது நூற்றாண்டுக்கு, சரிங்களா, 19வது நூற்றாண்டு அந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த எழுப்புதல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட 2 பெரிய பிரசங்கியார் தான் இங்க நீங்க படத்துல பாக்குறீங்க. ஒண்ணு சார்ல்ஸ் பின்னி, சரிங்களா? அதே போல இன்னொருவர் DL மூடி. இவங்க 2 பேரும் பல இடங்களில, உலகத்துடைய பல இடங்களில பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவங்க. DL மூடியை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, 2 கண்டங்களை இவர் உலுக்கி எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கண்டங்களில ஆவிக்குரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரோப்பாவிலையும் அதே போல வட அமெரிக்காவிலையும். இந்த DL மூடியோடு கூட இரா சாங்கி அப்படிங்கிற ஒரு பாடலையும் பாடுவாராம். DL மூடியுடைய கூட்டங்கள்ல போகும்போது இந்த இரா சாங்கி பாட்டு பாடுவாரு. மூடி பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுவார். மோடியனுடைய பிரசங்கத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப படிப்பறிவு உள்ள ஒரு மனுஷன் இல்ல. ஆங்கிலம் கூட நல்லா மற்றவர்கள் பேசுற மாதிரி அவ்வளவு தெளிவா கிளாரிட்டியா பேச மாட்டாராம். அவருடைய அந்த ஆங்கிலம் பேசும்போது மற்றவங்க எல்லாம் நிறைய இலக்கண பிழைகள், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ரொம்ப அந்த மாதிரி ரிஃபைன்டான ஒரு எஜுகேட்டட் மேன் கிடையாது. ஆனா இந்த மனுஷனை தேவன் அந்த காலகட்டத்தில் வல்லமையா பயன்படுத்தினார். அநேக தனிப்பட்ட மனிதனுடைய மனமாற்றத்திற்கு இவர் காரணமா அமைந்தார். இந்த DL மூடி அப்படிங்கிற இந்த பிரசங்கியார் அவரை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, யூனிவர்சிட்டி, பெரிய பெரிய காலேஜஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கேம்பிரிட்ஜ் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போய் அவர் பிரசங்கம் பண்ணி அதனுடைய விளைவாக ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ வாலிபர்கள் பிற்பாடு மிஷனரிகளாக பல இடங்களுக்கு போயிருக்காங்க. CT ஸ்டட் அப்படின்னு ஒருத்தர் குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரெல்லாம் இந்த மூடி பிரசங்காருடைய பிரசங்கத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு தேவனால் ஊழியத்துக்கு வழிநடத்தப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, அப்ப நம்ம இந்த 18வது 19வது நூற்றாண்டுல பார்க்கும்போது இப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் வல்லமையாக
பல இடங்களில உயிர் மீட்சிக்குன்னு சொல்லி பயன்படுத்தினதாக நம்ம பார்க்க முடியும். இப்ப பாருங்க, இந்த 2 நூற்றாண்டுகளில 18, 19 இந்த 2 நூற்றாண்டுகளில நடந்த இந்த எழுப்புதல் இயக்கங்கள், விழிப்புணர்வு இயக்கங்கள், இதன் மூலமாகலாம் என்ன ஆவிக்குரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தனிநபருடைய ஆவிக்குரிய உயிர் மீட்சி, பர்சனல் ஸ்பிரிச்சுவல் ரிவைவல் வந்தது. மனமாற்றத்தை அதிகமா ஊக்குவித்தாங்க. ஒரு மதத்துல சேர்றது அல்ல, இன்னொரு விதத்துல சொல்ல போனா ஒரு சபையில பங்கெடுப்பதல்ல முக்கியம், தனிப்பட்ட மனமாற்றம், பர்சனல் கன்வர்ஷன், அதை இவங்க வலியுறுத்துறாங்க இந்த இயக்கங்கள் எல்லாம். அதே போல ஆவிக்குரிய மனிதர்களுடைய ஒரு கூட்டமைப்பு தான் திருச்சபை. திருச்சபை அப்படிங்கிறது ஒரு சமூக இயக்கம் அல்ல, ஆவிக்குரிய மனிதர்களுடைய ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப், அதுதான் முக்கியம் அப்படிங்கிறத இந்த இயக்கங்கள் வலியுறுத்தினது. அதே போல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த இயக்கங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு விழிப்புணர்வை பெற்று வந்தவர்கள் வேதத்தை அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மனிதர்கள் மூலமாக நிறைய வெளிநாட்டு மிஷன்கள், அதாவது சுவிசேஷம் இதுவரைக்கும் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கான ஒரு பெரிய உந்துதல் இந்த விழிப்புணர்வு இயக்கங்கள் மூலமாக உருவானது. ஐரோப்பா கண்டத்திலையும் அதே போல வட அமெரிக்கா பகுதியிலையும். ஆனா இது ஆவிக்குரிய நிலைமையை மட்டும் இந்த இயக்கங்கள் பாதிக்கல. இது என்ன செஞ்சுச்சுன்னா, ஆவிக்குரிய நிலைமையை மட்டும் இல்ல, சமூகத்துல கூட மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இந்த இயக்கங்கள் அதற்கு காரணமாய் அமைந்தது. பல இடங்கள்ல மதுபானம் அதை ஒழித்து கட்டுவதற்காக இந்த இயக்கங்கள் செயல்பட்டது. அதே மாதிரி பல இடங்களில் இருந்து துரத்தப்படுகிறவர்கள், நாடை விட்டு வெளியே துரத்தப்படக்கூடியவங்க, அகதிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டாங்க. பெண்களுடைய அந்த ஸ்தானம், பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகள், இது மேம்படணும்னு சொல்லி இந்த காலகட்டத்துல அநேக கிறிஸ்தவர்கள் அதற்காக பாடுபட்டாங்க. படிப்பறிவு எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி நிறைய முயற்சிகளை இந்த காலகட்டத்துல இந்த இயக்கங்கள் மூலமாக தேவன் கொண்டு வந்தார். இந்த இயக்கங்கள் பல இடங்களில் பெரிய பெரிய கல்லூரிகளை, பள்ளிக்கூடங்களை ஆரம்பிப்பதற்கு இந்த இயக்கங்களை தேவன் பயன்படுத்தினதை நம்ம பார்க்க முடியும். சோ ஆவிக்குரிய நிலைமையில ஒரு மறுமலர்ச்சி மட்டுமல்ல, சமுதாய ரீதியிலையும் கிறிஸ்தவத்தினுடைய அந்த கோட்பாடுகள் பாதிக்கணும், சமுதாயத்தையும் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி பாடுபட்ட ஒரு காலகட்டம். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்துல பார்க்கும்போது எல்லாமே நல்லா அப்படியே சுமூகமாக புராட்டஸ்டன்ட் இயக்கத்திற்குள்ள போனது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சில பெரிய எதிர்ப்புகளும் கிளம்பின ஒரு காலகட்டம். எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது, இது ஏதோ வேற மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவங்களை ஒடுக்க முயற்சி எடுத்தாங்க அந்த மாதிரி அல்ல. பிலாசபிக்கலா, தத்துவ ரீதியாக கிறிஸ்தவத்திற்கு, கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு நிறைய எதிர்ப்புகள் வந்த ஒரு காலகட்டம். ஒண்ணு கார்ல் மார்க்ஸ், கம்யூனிசம். இது உலகளாவிய அளவுல அப்படி வளர்ந்த ஒரு காலகட்டம். கார்ல் மார்க்ஸும் சோசியலிசம், சரிங்களா? அந்த ஒரு இயக்கமானது கிறிஸ்தவத்தினுடைய போதனைகளுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு காலகட்டம். அதே போல சார்ல்ஸ் டார்வின் அப்படிங்கிறவர், நம்ம தெரியும், எவல்யூஷன் தியரி, பரிணாம வளர்ச்சி. இது என்ன செய்ததுன்னா, வேத புத்தகம் சொல்லக்கூடிய இறைவனை குறித்தும் இறைவனுடைய படைப்பை குறித்தும் கேள்வி கேட்ட ஒரு காலகட்டம். பைபிள்ல சொல்லப்பட்டதெல்லாம் கட்டுக்கதை என்கிற முறையில அந்த ஒரு டீச்சிங் சமூகத்துல பரவி கொண்டிருந்த ஒரு காலகட்டம், சரிங்களா? அதே போல லிபரேஷன் தியாலஜி, சமூக சுவிசேஷம், சோசியல் காஸ்பல், இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உண்மையான வேத புத்தகத்தின் அடிப்படையிலான திருச்சபைக்கு ஒரு பெரிய தடங்களாக இருந்த காலகட்டம் தான்.
பல இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா வேதத்தினுடைய உண்மைகளை, வேதத்துல சொல்லப்பட்ட தேவனை மறந்துட்டாங்க. ஆனா சமுதாயத்துல நீதியை நிலைநாட்டணும், சமுதாயத்துல சமாதானம் உருவாகணும், ஏழை எளியவர்கள் ஒடுக்கப்படக்கூடியவர்களை மேல கொண்டு வரணும், அப்படியெல்லாம் சொல்லி அதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சில கிறிஸ்தவ அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல கிளம்பி வந்தது. அப்ப இதெல்லாம் கிறிஸ்தவ நம்பிக்கையை கேள்வி கேட்டது. பல அளவுல, பல அடிப்படையில கிறிஸ்தவ விசுவாசத்தையே கேள்வி கேட்ட ஒரு சில காரியங்களும் இந்த காலகட்டத்தில் நடந்ததாக நம்ம பார்க்க முடியும். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சில துருபதேச குழுக்களும் உருவான காலகட்டம். இங்க பாருங்க, ஒருவேளை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய உபதேசத்திற்கும் பிரதரன் திருச்சபையினுடைய உபதேசத்திற்கும் அல்லது ஆங்கிலிக்கன் திருச்சபையினுடைய உபதேசத்துக்கும் மெத்தடிஸ்ட் சபையினுடைய உபதேசத்துக்கும் இதுக்கெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனா துருபதேச கூட்டம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கூட்டங்களை நம்ம ஒதுக்க முடியாது. நம்ம எந்த சபையை சார்ந்தவங்களா இருந்தாலும் நம்ம சபை மட்டும்தான் உண்மையான சபை, பாக்கி இருக்கவங்க பூரா துருபதேச கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அடிப்படையான உபதேச விஷயங்களில பொதுவாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய புராட்டஸ்டன்ட் சபைகள்ல ஒரு ஒற்றுமை இருந்தது. ஆனா அந்த ஒற்றுமைக்கு கூட ஒரு பெரிய பங்கம் விளைவிக்கக்கூடிய நிலைமையில, அதாவது அடிப்படை வேதத்தினுடைய சத்தியங்களை கூட மாற்றி அமைக்கிற நிலைமையில ஒரு சில துருபதேசங்கள் இந்த காலகட்டத்தில் வந்தது. அதுல ஒண்ணுதான் யெகோவா சாட்சிகள். அவங்கள பொறுத்தளவுக்கு இயேசு கிறிஸ்துடைய தெய்வத்தன்மையே அவங்க கேள்வி கேட்டாங்க. அதே போல வந்த இன்னொரு குழுதான் மார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பாத்தீங்கன்னா வேத புத்தகம், இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய வேத புத்தகம் அது முழுமை பெற்றதல்ல. இந்த மார்மன் அப்படிங்கிற அந்த இயக்கத்தை உருவாக்கினவர், அவருக்கு தேவன் புதிதாக ஒரு சில வெளிப்பாடுகளை கொடுத்திருக்காரு, அது வேத புத்தகத்தோடு துல்லியமானது என்கிற விதத்தில் பேசினவங்க. அதே போல செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அந்த ஒரு இயக்கமும் பார்க்கும்போது ஒரு துருபதேச இயக்கமாக இந்த காலகட்டத்தில் உருவெடுத்தது. ஏன் துருபதேசம் அப்படிங்கிறோம், கல்ட் அப்படின்னு சொல்றோம். இவங்க அடிப்படை வேதத்தினுடைய சத்தியங்களுக்கு கூட புராட்டஸ்டன்ட் இயக்கத்தில் இருந்த திருச்சபைகள் நம்பின அடிப்படை உபதேசங்களுக்கு கூட மாறாக நம்பிக்கை கொண்ட ஒரு சில குழுக்கள். பிரியமானவர்களே, இந்த 20வது நூற்றாண்டுக்கு நம்ம கால் எடுத்து வைக்கும் போது 19வது நூற்றாண்டுல நடந்த எழுப்புதல்கள் இதெல்லாம் முடிஞ்சு 20வது நூற்றாண்டுக்குள்ள நம்ம கால் எடுத்து வைக்கும் போது, அங்க நீங்க இந்த கீழே சார்ட் மாதிரி கொடுத்திருக்கிற இதுல பாத்தீங்கன்னா நிறைய எழுப்புதல்கள் அப்பப்ப நடந்தது. அதுல ஒரு சிலது பாத்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. உணர்வுகளுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு வேதத்துல இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களை மறந்துட்டு வெறும் எக்ஸ்பீரியன்ஷியலான ஒரு சில இயக்கங்கள் உருவெடுத்தது. அதுல ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா பெண்டிகாஸ்டல் ரிவைவல். 1906 அந்த காலகட்டத்தில் அசூசா ஸ்ட்ரீட் அமெரிக்கால ஒரு பகுதியில இந்த ஒரு இயக்கமானது உருவானது. சரிங்களா? ஆனா அங்க உருவான இயக்கமா இருந்தாலும் பெரிய அளவுல இந்த இயக்கம் வளர ஆரம்பித்தது. அதாவது இவங்க எதை அதிகமா போக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தனிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஒரு சில ஆவிக்குரிய அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி அதை போக்கஸ் பண்ணி இவங்க என்னன்னா செயல்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே போல கரிஸ்மேட்டிக் ரிவைவல்ஸ், பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கும் கரிஸ்மேட்டிக்ஸ்க்கும் இடையில ஒரு சில வித்தியாசங்கள் உண்டு. அந்த கரிஸ்மேட்டிக் ரிவைவல்ஸும் நிறைய இந்த காலகட்டத்தில் நடந்தது. பெந்தகோஸ்தே குரூப்ஸ், பெண்டிகாஸ்டல்ஸ் நம்ம சொல்றோம், அவங்களை பொறுத்தளவுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவு அல்லது பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனுஷன் பெற்றிருந்தா நிச்சயமா அவங்க அந்நிய பாஷை பேசுவாங்க, அதுதான் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமாய் காணப்படுவது என்பது வலியுறுத்தின குரூப்ஸ் தான் பெண்டிகாஸ்டல்ஸ். கரிஸ்மேட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க பொறுத்தளவுக்கு
இந்த ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் அல்லது அந்நிய பாஷையில பேசுறது ஒரு வேலை நடக்கலாம், அல்லது வேற ஏதாவது அற்புதமான அடையாள வரங்கள் கொடுக்கப்படலாம். ஆனா அத ரட்சிப்புக்கு அடையாளமாக என்ன செய்யலன்னா அந்த கரிஸ்மேட்டிக்ஸ் வைக்கல. அவங்களுக்குள்ள ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு. சரிங்களா? பிரியமானவர்களே, இதே காலகட்டத்துல நம்ம இன்னொரு ஒரு டெவலப்மெண்ட்டையும் பார்க்க முடியும். இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா இவாஞ்சலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இப்ப புராட்டஸ்டன்ட் இயக்கத்தினுடைய அந்த வரலாற்றை நம்ம பார்க்கும்போது 20ஆம் நூற்றாண்டுல வந்த ஒரு பெரிய ஒரு இயக்கமாக இந்த இவாஞ்சலிக்கல்ஸ் பார்க்க முடியும். இவங்க எதை வலியுறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ரட்சிப்பு. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் சிலுவை மரணத்தின் மூலமாக மட்டும்தான். வேத புத்தகம் தான் அடிப்படை, எல்லாவற்றத்திற்கும் அடிப்படை வேத புத்தகம். அது மட்டுமல்ல, நம்ம வேத புத்தகத்தின் அடிப்படையில இந்த உலகத்திலையும் சமுதாயத்திலையும் நம்ம செயல்படணும் அப்படிங்கிற தனித்தன்மைகள், அதை கொண்டு இந்த இவாஞ்சலிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்தது. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய புராட்டஸ்டன்ட் உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 குரூப்ஸ் தான் மேஜர். ஒன்னு பெண்டிகாஸ்டல்ஸ், இன்னொன்னு கரிஸ்மேட்டிக்ஸ், நிறைய இண்டிபெண்டன்ட் சபைகள், அதெல்லாம் அந்த கரிஸ்மேட்டிக் குரூப்ஸ்ல நம்ம சேர்த்த முடியும். அதே போல ஒரு பெரிய இயக்கம் தான் இவாஞ்சலிக்கல்ஸ். இந்த இவாஞ்சலிக்கல்ல பாத்தீங்கன்னா பாப்டிஸ்ட், பிரதரன், அதே போல மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், இந்த மாதிரி அநேக சபைகளை நம்ம என்ன செய்யலாம்னா இந்த இவாஞ்சலிக்கல் இயக்கத்துல நம்ம பார்க்க முடியும். அப்ப இவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கு. ஒவ்வொரு டினாமினேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு இன்னொரு டினாமினேஷனுக்கும். ஆனாலும் அடிப்படை விஷயங்கள்ல ஒரே மாதிரி கோட்பாடுகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி 3 குரூப்ஸா நம்ம என்ன செய்ய முடியும். 20ஆம் நூற்றாண்டுல வளர்ந்த அந்த புராட்டஸ்டன்ட் இயக்கத்தை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? பிரியமானவர்களே, ஒரு விஷயத்த சொல்லி நான் நிறைவுக்கு கொண்டு வர்றேன். இந்த 20ஆவது நூற்றாண்டுலையும் குறிப்பாக நம்ம பார்த்தது போல இந்த இவாஞ்சலிக்கல்ஸ், ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அநேகர் நம்முடைய திருச்சபைக்கு தனிப்பட்ட ஒரு பேர் இருந்தா கூட நம்ம அடிப்படை விஷயங்களில நம்ம எல்லாம் ஒரே மாதிரி காரியங்களை நம்புறதுனால நிறைய பேர் நம்ம இவாஞ்சலிக்கல்ஸ் அப்படிங்கிற அந்த இயக்கத்துலதான் நம்ம இருப்போம். சரிங்களா? அப்ப இந்த இயக்கத்தினுடைய ஒரு சில முக்கியமானவர்கள் இந்த 20ஆவது நூற்றாண்டுல இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒண்ணு பில்லி கிரஹாம் அப்படிங்கிற அந்த தேவனுடைய மனுஷன் நம்ம சொல்ல முடியும். 20ஆவது நூற்றாண்டுல இந்த அடிப்படை உபதேசங்களுக்காக உலகமெங்கும் போய் தேவனுடைய வார்த்தையை அறிவித்த ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் பில்லி கிரஹாம். அதே போல படத்துல நீங்க பார்க்கக்கூடிய இன்னொருவருடைய பேரு ஜான் ஸ்டாட். இவர் ஒரு இறையியல் ஒரு மேதை, ஒரு அருமையான ஒரு தியாலஜியன், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவரும் இந்த இவாஞ்சலிக்கல் இயக்கத்திற்கு ஒரு அருமையான அடிப்படை காரியங்களை எழுதவும் பேசவும் செய்தவர். பிரியமானவர்களே, இந்த 18வது 19வது 20வது நூற்றாண்டு இந்த காலகட்டங்களில் நடந்த எழுப்புதல்கள் புராட்டஸ்டன்ட் இயக்கத்திற்குள்ள ஒரு சில பிரிவுகள் வந்தாலும், டினாமினேஷன்ஸ் நிறைய பெருகினாலும், இவங்க இந்த காலகட்டத்துல தேவன் கொண்டு வந்த ஒரு சில மறுமலர்ச்சி விழிப்புணர்வு எழுப்புதல்கள் என்ன செய்துனா சுவிசேஷம் உலகமெங்கும் பரவுவதற்கு, மிஷனரி ஸ்தாபனங்கள் உலகமெங்கு சுவிசேஷத்தை கொண்டு வருவதற்கு இது காரணமாக அமைந்ததாம். அதை குறித்து அடுத்த வீடியோவில் நம்ம சிந்திப்போம். தொடர்ந்து நம்ம படிக்கக்கூடிய இந்த பாடங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மறுமலர்ச்சிக்கும் ஏதாவது விதத்துல அது காரணமாய் அமையட்டும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.